ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுலபமாக அதே சமயத்தில் டேஸ்டியாக பண்ணக்கூடிய ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பன்னீர் பிரியாணி. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பனானா லீஃப் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களுடைய அப்டேட்ஸ்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் 200 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் காரத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், கலர் கொடுக்கும், அதனால் நான் இதை எடுத்திருக்கேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து க்யூபாக கட் பண்ண கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூட டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இதில் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கோம். இது வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்ததாக 200 கிராம் அளவுக்கு பெரிய பெரிய துண்டாக நறுக்கின பன்னீர் சேர்த்துருக்கேன். இது வந்து வீட்டில் பண்ண பன்னீர் தான். நான் ஆல்ரெடி வந்து பன்னீர் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து புதினா. அடுத்தது ஃப்ரை பண்ண வெங்காயம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 நிமிஷம் அப்படியே இதை வந்து ஊற வச்சிடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 30 நிமிஷம் ஊறட்டும், தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு பவுலில் 1/4 கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம். இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு இதையும் ஒரு 30 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. 30 நிமிஷம்க்கு அப்புறமா நம்ம வந்து பிரியாணி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம். அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம். இந்த குக்கரில் நம்ம 100 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து இந்த பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் நிறையா இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது இந்த நேரத்தில் 2 துண்டு பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 3 ஏலக்காய், 5 கிராம்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறம் ஒரு பிரியாணி இலை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பன்னீரை இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், 30 நிமிஷம் ஊற வச்ச பன்னீர் மசாலாவை இதில் நம்ம இப்போ சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. பார்த்து மெதுவாக கிளறி விடுங்க. இது வந்து வதக்கணுன்ற அவசியம் கிடையாது. பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக பரட்டி விட்டால் போதும். இதுக்கப்புறம் நம்ம 30 நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்ச பாஸ்மதி ரைஸை இப்போ நம்ம இதோடு சேர்க்க போகிறோம். கரெக்டாக 30 நிமிஷம்தான் பன்னீரும் இந்த ரைஸும் ஊற வைக்கிறதுக்கு. பாருங்கள், ரைஸ் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப போட்டு கிளற வேணாம், அப்படியே அந்த அரிசி வந்து அப்படியே பரவன மாதிரி வச்சுக்கோங்க. இதில் நம்ம வந்து இந்த அரிசி முங்குற அளவுக்கு இப்போ தான் தண்ணி விட போகிறோம். தண்ணி வந்து ரொம்ப விடணுன்ற அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம வந்து தயிர் சேர்த்துருக்கோம், தயிர்லேயும் தண்ணி விடும். அதனால் நம்ம வந்து அந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி தான் விடுறோம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், லைட்டாக அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துடலாம். உப்பு வந்து நான் வந்து இந்த பன்னீரில் போட்டால் தான், அதுக்கப்புறம் நான் இன்னும் உப்பு போடல, அதனால் உப்பு கம்மியாக தான் இருக்கும். நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ண புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இது கூட வறுத்த வெங்காயத்தையும் சேர்த்துக்க போகிறோம். வறுத்த வெங்காயம் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை, இது சேர்த்தா அதோட வாசம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா இல்லைனா வந்துட்டு கரம் மசாலாவை அப்படி லைட்டாக தூவி விடுங்க. தூவி விட்டுட்டு
அடுப்பை சிம்மில் வச்சுட்டு குக்கர் வந்து நம்ம விசில் போட்டுடலாம். பாருங்கள், குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுருங்க. சிம்மில் 20 நிமிஷம் வைக்கணும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. 20 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸ்டீமும் நல்லா இறங்கிருச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், சூப்பராக இருக்குங்க. வாசம் ரொம்ப அருமையாக வந்துட்டுருக்கு. அரிசி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, நல்லா வெந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். லைட்டாக சைடில் அப்படி வந்து கிளறி விடலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா பொலன்னு வெந்திருக்கு பாருங்கள் அரிசி. அதே மாதிரி அடி பிடிக்கவும் இல்லை. கரெக்டாக நம்ம தண்ணி விட்டுருக்கோம். சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நம்ம ரொம்ப மசாலாலாம் எதுவும் அரைச்செல்லாம் சேர்க்கல பாருங்கள். மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் உங்களுக்கு தட்டில் டிஸ்ப்ளே பண்ணி காட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ உதிரியான சூப்பரான பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.